நமது பாரத பிரதமர் மோடி அவர்கள் ஜிஎஸ்டி கொண்டு வந்திருக்கிறாரு, குட்ஸ் அண்ட் சர்வீஸ் டேக்ஸ். இந்த ஜிஎஸ்டி அப்படிங்கிறது இன்னைக்கு பல நாடுகளில் அப்ளிகபிள் இருக்குது, இன்னைக்கு பயன்படுத்திக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த திட்டத்தை வந்து இங்கே நம்ம கொண்டுறதுக்கு ஏன் வந்து ஜிஎஸ்டி கொண்டு வரணும்னு எதிர்பார்த்தாருன்னா, திருட்டு தொழிலை ஒழிக்கணும், எல்லாருமே அக்கௌண்ட்டில் வரணும். ஏன்னா அதுக்காகத்தான் முதல் என்ன பண்ணார், ஜன்தன் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணார். ஜன்தன் அக்கௌண்ட் மூலமாக இன்றைக்கி ஏழை விவசாயிகள் முதல் கொண்டு அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. சரிங்களா? இதனால என்னன்னா, இதுக்கு முன்னாடி நிறைய தொழில் பண்ணுறவங்க கூட அக்கௌண்ட் இல்லாமல் அன் அக்கௌண்ட்டில் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ ஜன்தன் வந்ததுக்கப்புறம் எல்லாருமே அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி இன்றைக்கி தொழில் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அந்த ஒரு வாய்ப்பு கொண்டு வந்ததுக்கு அப்புறம் தான் ஜிஎஸ்டியை கொண்டு வந்தார். சரிங்களா? ஏன்னா இதுக்கு முன்னாடி அக்கௌண்ட் இல்லாமல் நம்ம ஜிஎஸ்டி பண்ண முடியாது. இன்றைக்கி எல்லாருமே அக்கௌண்ட்டில் பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ ஜிஎஸ்டி கொண்டு வந்திருக்கிறது நம்மளுடைய இந்திய பொருளாதாரம் அடுத்த ஸ்டேஜுக்கு, மேல்மட்ட லெவலுக்கு இன்னமும் வந்து பொருளாதாரத்தை உயர்த்துக்காக தான் கொண்டு வந்திருக்காரு ஜிஎஸ்டியை. இந்த ஜிஎஸ்டி மூலமாக பார்த்தீங்கன்னா ஒரு நேர்மையான தொழில் பண்ணுறவங்க, ஒழுங்காக தொழில் பண்ணுறவங்க எல்லாருமே வந்து எந்த ஒரு டென்ஷனும் இல்லாமல் தொழில் பண்ணலாம். என்ன காரணம், திருட்டு தொழில் பண்ணுறவங்களும் அடிபட்டுறாங்க. அவங்க வந்து ஏதாவது சரக்கு வாங்கி கொண்டு வந்து பில்லே இல்லாமல் 5% 10% கம்மியாக விற்றுட்டு போயிடுவாங்க. இதனால் கரெக்டாக தொழில் பண்ணுறவங்களுக்கு, டேக்ஸ் போட்டு தொழில் பண்ணுறவங்களுக்கு பாதிப்பாக இருக்குது. இதனால் இப்போ டோட்டலாக எல்லாத்துக்குமே ஜிஎஸ்டி கொண்டு வந்ததுனால யாருமே இனி வந்து அண்ணா அக்கௌண்ட்டில் தொழில் பண்ண முடியாது. முதல் வேலையாக நோட்டு எப்படி பேன் பண்ணார், அதே போல் இன்றைக்கி வந்து திருட்டு தொழில் பேன் பண்ணியிருக்காரு. இது மிகப்பெரிய வரலாற்று சாதனை. இந்த சாதனை வந்து பொதுமக்கள் எல்லாருமே கொண்டாடணும், தொழிலதிபர்கள் எல்லாருமே சப்போர்ட் பண்ணணும். இதுதான் உண்மையான ஒன்று. அதே போல் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தருமே அக்கௌண்ட்ஸில் பண்ணுறப்ப அவங்களுக்கு என்ன பெனிஃபிட் அப்படின்னா, லோன் வந்து இப்போ சாதாரணமாக ஒரு 5 லட்சத்துக்குள்ளார பண்ணுறவங்களுக்கு இந்த ஜிஎஸ்டி மூலமாக பண்ணுறப்ப எல்லாமே 100% அக்கௌண்ட்டில் வந்துடும். அவங்க 50 லட்ச ரூபா வரைக்கும் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. என்ன காரணம், பேங்க்கார ஸ்டேட்மெண்ட்டை பார்ப்பான், லோன் கொடுத்துட்றான். இதுதான் உண்மை. ஒவ்வொரு சிறு தொழில் பண்ணுறவங்க கூட பெரிய அளவு தொழில் பண்ணுறதுக்கு இது மிகப்பெரிய வாய்ப்பு அமையும். அதே போல் நம்ம டேக்ஸ் ஜிஎஸ்டி கட்டுறது மாநில அரசுக்கும் போகுது, மத்திய அரசுக்கும் போகுது. இது ரெண்டுக்குமே வந்து ஸ்டார்ட் பண்ணி தான் கொடுத்துருக்குறாங்க. அப்போ வந்து மக்களுடைய திட்டங்கள், நிறைய திட்டங்களை, நலத்திட்டங்களை நிறைய வந்து ஈஸியாக வந்து அதிகமாகவே வந்து கொண்டு வரதுக்கு வாய்ப்பு அதிகம் இருக்குது. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்டி எதிர்த்து எக்ஸ்போர்ட்டு, லோக்கல் கடை எல்லாமே வந்து பண்ணுறதை அறிவிச்சிருக்கிறாங்க. பட் ஆனால் எல்லா கடையும் இயங்கிட்டு தான் இருக்குது. 5 to 10% கடைகள் மட்டும்தான் மூடி வச்சிருக்கிறாங்க. என்ன காரணம், அவங்க எல்லாமே வந்து எதிர்கட்சியோட சதி, வேற ஒன்றும் இல்லை. எதிர்கட்சி வந்து ஒரு சிலரை வந்து மிரட்டி நீங்கள் சாத்துங்க, அப்போ தான் அது எங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்குங்கிறாங்கள தவறான வகையில் தொழிலாளர்களை கொண்டு போயிட்டு இருக்காங்க, தொழிலதிபர்களை. ஆனால் அவங்களுக்கே வந்து இன்றைக்கி கடை திறந்துருக்கணும், திறக்கலைன்னா வியாபாரம் கிடையாதுங்க. இவங்க பாட்டுக்கு 6 நாள் அறிவிப்பாங்க, 10 நாள் அறிவிப்பாங்க. யார் தொழிலாளர்களுக்கு வேலை கொடுக்கறது, யார் வந்து வருமானத்தை பார்க்கறது? இதனால கடைசியில் லாஸ் தான் வரும். தொழில் வச்சிருக்கோம் அத்தனை பேருக்குமே லாஸ் வரும். வாடகை கொடுத்தாகணும், ஒரு கரண்ட் பில்லு கட்டி ஆகணும். இதெல்லாம் எங்கேருந்து வரும்? நம்ம தொழில் பண்ணினா மட்டும்தான் முடியும். இவங்க வந்து அறிவிக்கிறதுக்குலாம் கண்டிப்பாக எக்ஸ்போர்ட்டர் மையம் சரி, லோக்கல் கடையிலேயே பெரிய ஆதரவு கிடையாது. எல்லாருமே ஒழுங்காக தொழில் பண்ண தான் விரும்புகிறாங்க. அதுக்கு கண்டிப்பாக அனைத்து தொழிலதிபர்களும் இதுக்கு வந்து ஒத்துழைக்கணும். இது மிக பெரிய வரப்பிரசாதம் தொழிலதிபர்களுக்கும் சரி, இந்தியாவுக்கு எங்களுடைய மோடி அரசு கொண்டு வந்திருக்கிற, பாரதிய ஜனதா கட்சி கொண்டு வந்திருக்கிற ஜிஎஸ்டி மிகப்பெரிய வளர்ச்சிக்கு தூண்டுகோலாகவும், அதே போல் இந்தியாவை அடுத்த ஒரு மிகப்பெரிய வல்லரசு நாடுகளுக்கு, வல்லரசு 2020 சொல்லியிருக்கிறோம். அது கண்டிப்பாக இந்த ஜிஎஸ்டி மூலமாக கண்டிப்பாக உறுதியாகும் அப்படிங்கிறத நான் உங்கள் மூலமாக தெரிவிச்சுக்கிறேன். 6 நாள் வேலை நிறுத்த அறிவிச்சிருக்கேன். அது வெறும் கண் துடைப்பு மட்டும்தான், அதில் ஒன்றும் விஷயமே கிடையாது. நிறைய கடை திறந்துருக்குது. திறந்துருக்கிறப்ப இவங்க மூடுறான்னு சொல்கிறதுல என்ன அர்த்தம் இருக்குது? ஒன்றுமே கிடையாது. இது கண்டிப்பாக இன்னும் 2 நாள் இது புஷ் ஆயிரும். புஷ் ஆனதுக்கப்புறம் கண்டிப்பாக அடுத்து கடையை திறந்து வேலை பார்க்க போகிறாங்க.